உயிர் முக்கியம், உயிர் முக்கியம். ஆனால் உயிர் போகாத இருக்கிறதுக்கு நோய் வராமல் இருக்கணும், அதுதான். ஆனால் உயிர் தான் முக்கியம். உயிர் முக்கியம். ஷூராக சொல்கிறீங்க. சரி, உயிர் எங்கே இருக்குது உடம்புல? இதுக்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஏன் நான் ஆன்சர் ரெடியாக வச்சுருக்கேன், பட் உங்கள் ஆன்சர் கேட்டு சொன்னால் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும், அதனால தான். உடம்பு சரியாமல் போனாலும் உடம்பு உயிரும் இருக்காது. இல்லை, உயிர் எங்கே இருக்குது கேட்குறேன், உடம்புல உயிர் எங்கே இருக்குது? ஏன்னா இந்த ஒரு ஆன்சர் தெரிஞ்சிச்சுனாக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 30% வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி, அதுக்காக தான். ஸோ அதனால தான் உயிர் சக்தி மூலாதாரம் என்ற சொல்லத்திலே மையத்திலே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. மூன்றாவது சக்தியா சார்? உயிர் சக்தி. உயிர் சக்தி அது எங்கே இருக்குது? உயிர் சக்தி எங்கே இருக்குது? மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேலே உதவுத்தண்டுக்கு அடியிலே உயிர் சக்தி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. சரி, அடுத்தது பின்னாடி யாருக்கு ஆசன வாயில் கிட்டே இருக்குன்னு அவர் சொல்கிறாரு மூளை உயிர்ன்றது. ஸோ அடுத்தது எங்கன்னு தெரியலன்னு கூட சொல்லலாம் வாங்கிட்டு. ஸோ உயிர்ன்றது உடம்புல எங்கே இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது, உண்மை அதுதான். ஏன்னாக்கா உயிர்ன்றது ஒரு ஃபோர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பேஷண்ட் வந்து சொல்லுங்கள் சார். உடம்புல ஜீவகாந்தம்னு ஒன்று இருக்குது, அது உடம்பு பூராவும் இருக்குது. ஜீவகாந்தம் எங்கே இருக்குது? ஆமாம், அது குறைய உயிர் போயிடும். ஜீவகாந்தம் எங்கே இருக்குது? உடல் பூராவும் இருக்குது, செல்லில் இருக்குது. எந்த செல்லில் இருக்குது? உடலில் செல்லானது. செல் எங்கே இருக்குது? தாவரங்கள்லாம் செல்லுலான மாதிரி உடல்லே செல்கள் இருக்குது. செல் எங்கேருந்து வருது? செல்லு உடல் பூராவும் இருக்குது. செல் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? செல் உருவான விதம், செல் உருவான விதம் அது கேட்குறேன். அது தெரியல. சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள். சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள். சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் எங்கேருந்து வருது? எங்கேருந்து? இல்லை சார், யாராலையும் சொல்ல முடியாது. உண்மையான ஆன்சர் தான். உயிர் எங்கே இருக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னாக்கா, இல்லை யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஏன்னா இந்த ஆன்சர் வந்து டாக்டர்ஸ் மட்டும் தெரியாது கிடையாது. ஏன்னா இப்போது கவிஞர்கள் இருக்காங்க, ரொம்ப மனுஷனா என்னென்னு புரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். ஃபிலாசபி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருமே வந்து உயிர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஹார்ட்டில் இருக்குது சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க, ஹார்ட்டில் இருக்குது, இல்லை பிரெயினில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உயிர் வந்து ஒரு யாரும் பார்க்க முடியாத விஷயம், யாரும் தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். அப்போ அந்த உயிர்னா என்ன? அந்த உயிருக்கு நான் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த உயிர் எங்கே இருக்குன்னு நாங்கள் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வார்த்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த உயிர் என்னென்னு பாருங்கள், அது எங்கே இருக்குது. அதுக்கு நாங்கள் ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வார்த்தை அந்த உயிர். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு நாங்கள் மின்சாரமில்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது, உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பது நினைத்தால் நினைத்தால் அதிசயம். ஸோ உயிர்ன்றது அதிசயமான ஒரு விஷயம். இந்த பாட்டு யாராதுன்னு உங்களுக்கு தெரியும், கவிஞர் வைரமுத்து எழுதின பாட்டு இது. ஸோ இந்த உயிர்ன்றது உண்மையிலே அதிசயமான ஒரு விஷயம். அது ஹார்ட்லேயும் கிடையாது, லிவர்லேயும் கிடையாது, கிட்னிலையும் கிடையாது, பிபிலையும் கிடையாது, சுகர்லேயும் கிடையாது. உயிர்ன்றது ஒரு ஃபோர்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ். அது ஒரு டாக்டரால் வந்து இந்த டைமில் தான் ஒரு பேஷண்ட் இறப்பாங்கன்னு எந்த டாக்டராலையும் சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா அவங்க டாக்டரே கிடையாது. ஒரு பேஷண்ட் வந்து நீங்கள் அட்மிட் ஆகிறீங்க, கோமாலையோ இல்லை கேன்சர்லையோ அட்மிட் ஆகுறீங்க, அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த டைமுக்கு உங்கள் உயிர் போகும்னு சொல்ல முடியுமா ஏதாவது டாக்டரால்? ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து அகெயின்ஸ்ட் நேச்சர். அது இந்த டைம் டெத்து போகும்னு சொல்லிட்டு நேச்சர் அது. ஆனால் இந்த டைமில் உயிர் போகும் யாராவது சொல்ல முடியுங்களா? ஸோ உயிர்ன்றது யாராலையும் எதுவும் அந்த இடத்துல ரீச்சே பண்ண முடியாது. அது எப்போ போகும் எப்போ வரும்னு சொல்லலாம், ஆக்சிடென்ட் கேசஸ் தவிர. ஏன்னா ஆக்சிடென்ட்டில் அது வந்து நம்மளா ஆக்சிடென்ட்டுக்கு மீனிங் தெரியும். ஸோ அதனால ஏற்படுது, அது தனி. அது மித்த விஷயத்துக்கு எல்லாம், மித்த எல்லா கேசஸ்லும், மித்த எல்லா பேஷண்ட்ஸுக்குமே உயிர்ன்றது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் இறக்குறாங்க. ஸோ உயிர்ன்றது அதிசயமான விஷயம். அது எங்கே இருக்குது?
கண்டிப்பாக யாராலையும் சொல்லக்கூடாது. இனிமேல் யாராவது சொன்னாலும் நீங்கள் போய் சொல்லலாம். இங்கே நம்ம பேசின விஷயத்தை வச்சு உயிர்ன்றது எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுங்கள். சப்போஸ் அப்படி யாராவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா கூட்டிட்டு நம்ம அடுத்தது வச்சுக்கலாம். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வச்சு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம். அங்கே நாங்கள் ரெடி பண்ண போர்டு இது. ஏன்னா நாங்கள் திரும்பி அந்த போர்டு பண்ண முடியாதனால நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40% நீங்கள் தெளிவாயிடு, 30% சொன்னால் இப்போ ஒரு 40% தெளிவாயிடுவீங்க. ஸோ இந்த போர்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த போர்டு நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. இல்லை ஏதாவது டவுட் வந்துச்சுனாக்கா இப்பயே கூட கேட்கலாம். உடம்புல வந்து ஒரு டாக்டர் இருக்கார். இப்போ நம்ம நோய் வரதுக்கு முன்னாடி யாருமே அதை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஸோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஹாப்பி ஹெல்த் லைஃப்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா வைட்டல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம பேசின உயிர்ன்ற அதிசயமான விஷயம்னு சொல்கிறோம். ஸோ அந்த அதிசயமான விஷயம் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் நம்மளை வந்து செயல்படுத்துது. ஸோ அந்த உயிர்ன்ற விஷயம் வந்து நாங்கள் எங்கள் சென்டராக வச்சுருக்கோம். ஸோ இந்த உயிர்ன்ற விஷயம் நல்லா இருந்துச்சுனாக்கா இயல்பான செயல்பாடு நடக்கும். எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக லைஃபாக வாழ்வீங்க. ஸோ இந்த வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டாக்டர்னு நாங்கள் சும்மா நேம் வச்சுருக்கோம் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ இந்த டாக்டர் நல்லா இருக்கும்போது நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்வீங்க. ஸோ இந்த டாக்டர் வந்து என்ன ஆகுறாரு பாருங்கள். ஸோ வைட்டல் ஃபோர்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அந்த உங்களுக்குள்ளே இருக்க நேச்சுரல் டாக்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்குள்ளே இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. ஸோ அது குறையும் போது என்ன ஆகுதுனாக்கா நோய் ஈர்க்கும் தன்மை சொல்லுவாங்க. நோய் ஈர்க்கும் தன்மைன்றது சசப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. ஸோ அந்த சசப்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதெல்லாம் நம்ம கண்ணில் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் இப்படி தான் சொல்லி வேறு வழி கிடையாது. நம்ம புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. இப்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது உங்களுக்கு நோய் வருது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது குறையும் போது என்ன ஆகுதுனாக்கா இம்யூனிட்டி குறையுது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. அதனால் நோய் ஈர்க்கும் தன்மை அதிகமாகுது. ஸோ நோய் ஈர்க்கும் தன்மை அதிகமாகுது என்ன ஆகட்டும். இப்போ நான் அதில் வீடியோவில் சொன்ன மாதிரி அது உங்களுக்கு வந்து வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், லிவரில் ப்ராப்ளமாக இருக்கலாம், கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம், மைக்ரைனாக இருக்கலாம், இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை லெக் பெயினாக இருக்கலாம், முட்டி வலியாக இருக்கலாம், இல்லை யூட்ரஸில் கட்டியாக இருக்கலாம், டான்சிலைட்டிஸாக இருக்கலாம், லங்ஸில் வந்து எதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், ப்ராங்கைட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். வேறு என்ன நோய் எதாவது இருக்கும் சொல்லுங்கள். எனக்கு நாங்கள் நோயை பற்றி எவ்வளோ கன்சிடர் பண்ணுறதுனால எனக்கு சரி ஞாபகம் இல்லை நோய் எல்லா நோயும். வேறு ஏதாவது நோய் இருக்கா உங்களுக்கு? எந்த நோய் வந்தாலும் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் இவ்வளோ விஷயம் நடந்த அப்புறம் தான் அது நோயாக மாறும். அந்த உங்களுக்குள்ளே இருக்க டாக்டர் டிஸ்டர்ப் ஆகிறாரு. டிஸ்டர்ப் ஆகும்போது எதிர்ப்பு சக்தி குறையும். எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது நோய் இருக்கும் தன்மை அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து நோய் வந்து மேலே போகும், போய் டிசீஸில் வந்து நிற்கும். அந்த டிசீஸ் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு கடைசியாக நீங்கள் எங்கிட்ட வரீங்களே அந்த டிசீஸ் வந்து கடைசியாக வர்றது. உங்களுக்குள்ளே இவ்வளோ மெக்கானிசம்ஸ் இருக்குது. இந்த மெக்கானிசம்ஸ் வந்து மற்றபடி வேறு ஏதாவது ஹியூமன் பீங்ஸ் மட்டும்தான் இருக்க ஒரு ஸ்பெஷலிஸ்டான இது விஷயம். ஸோ இந்த ஹியூமன் பீங்ஸ் மட்டும்தான் இது இருக்குது. இதெல்லாமே வந்து நேச்சர்ஸ். எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது, கண்ணில் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே எல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து எங்ககிட்ட டாக்டர்கிட்ட வருவீங்க. ஸோ டாக்டர்ஸ்கிட்ட இந்த வைட்டல் ஃபோர்ஸ் வந்து ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? உங்களுக்குள்ளே இருக்க டாக்டர் வந்து ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது டாக்டர் வந்து நல்லா சந்தோஷமாக வரீங்க. ஸோ டிஸ்டர்ப் ஆகும்போது நோய் உள்ளே வருது. ஏன் அந்த டாக்டர் டிஸ்டர்ப் ஆகணும்? ஏன்னாக்கா உங்களுக்குள்ளே ஒரு டாக்டர் இருக்காரு, எனக்குள்ளேயும் ஒரு டாக்டர் இருக்காரு. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் உங்கள் அந்த நேச்சர்ஸ் கிஃப்ட் சொல்லுவாங்க. அந்த நேச்சர்ஸ் கிஃப்ட் அவருக்கு உங்களுடைய படைப்பு கிடைச்ச ஒரு முக்கியமான உயிர் இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து எங்ககிட்ட வரீங்க? நாங்களாம் ஒரு நேச்சர்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி தான் நாங்களாம். ஏன்னா அந்த நேச்சருக்கு யாரும் போட்டி போட முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸு. இப்போது ஒரு இடத்துல வந்து நீங்கள் பில்லு செதுக்குறீங்க, தானாக தான் அந்த இடத்துல வந்து புல்லோ ஏதோ வரும். அது ஒரு ஃபோர்ஸ். அதெல்லாம் யாரும் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸான விஷயம் தான் அந்த வைட்டல் ஃபோர்ஸ்ன்ற விஷயம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு டாக்டர் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு டாக்டர் இருக்கும்போது நீங்கள் எங்களை மாதிரி எங்கள் டாக்டர்கிட்ட வரீங்க. நீங்களே சரி பண்ணிக்கலாமே. ஏன் வரீங்க எங்ககிட்ட? ஏன்னா உங்கள் டாக்டர் சரி பண்ண முடியல, உங்களுக்கு அடுத்தது யாராவது ஒரு தேவைப்படுது. ஸோ அப்போ நீங்கள் எங்கிட்ட வரீங்க. ஸோ நல்லா அந்த செயல்பட்டு இருக்க டாக்டர் எப்படி வந்து ஏன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறாரு? ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டாக்டர் இருக்கும்போது ஏன் அந்த ஹெல்த்தியான டாக்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது? ஏன்னாக்கா இந்த டாக்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன் உங்களுக்கும் 10 பேருக்கு தெரியும், 10 பேருக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னாக்கா பரதன் ஹெல்த். ஸோ நம்ம ஹெல்த் அப்படின்னா என்ன, ஆரோக்கியம் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினேஷன்ஸ் WHO சொன்ன டெஃபினேஷன். ஸோ அது என்ன டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். ஹெல்த் இஸ் எ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் அண்ட் நாட் மியர்லி அன் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. ஸோ ஹெல்த்தோட டெஃபினேஷன் இதுதான். ஒரு மனுஷன் வந்து ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழணுன்னாக்கா
இந்த ஃபிசிக்கல் ஆகட்டும், மென்டல் ஆகட்டும், சோஷியல் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், இந்த 4 விஷயம் பெர்ஃபெக்டாக இருந்தால் யாருக்கும் டிசீஸ் வராது. ஸோ இந்த 4 விஷயம் ஃபிசிக்கல் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வச்சுக்கலாம், நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் இருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கிற உணவு இருக்கலாம், அது எல்லாமே இருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் வந்து ஒன்று. ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக சாப்பிட்றோம், கரெக்டாக தூங்குறோம். ஸோ அதில் விஷயம் வர்றது, பாதிப்பு வர்றது ரொம்ப வந்து குறைவான ரீசன்ஸ். ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம்ல. தூக்கம் சப்போஸ் ஒரு நாள் எங்கேயாவது ரொம்ப டயர்ட் ஆகிடும், நெக்ஸ்ட் டே நல்லா தூங்கிடுறோம். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம கரெக்டாக ஓரளவுக்கு பார்த்துக்கிறோம், மேனேஜ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து மென்டல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல். இதில் சோஷியல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசுகிறது, பழகிற விதங்கள், நேட்டிவ் லைஃப்பில். அது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கொடுக்குற திங்கிங், நாலேஜ், இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல். ஸோ இந்த ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், ஸ்பிரிச்சுவலில் நம்ம கை வைக்காதது, நான் இப்போ சொல்லாத வார்த்தை வந்து மென்டல். ஸோ இந்த மென்டல் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ மென்டல் அப்படின்னா என்ன? மென்டல்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக மனசு. சில பேர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. மைண்டும் ஒன்று தான், மனசும் ஒன்று தான். ஸோ மனசு. ஏன்னா இன்றைக்கி வந்து யாருமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஸோ அந்த மென்டல் வந்து எப்படி பாதிக்கும்? மென்டலாக இருக்கணும்னாக்கா நம்ம வந்து எப்படி இருக்கணும்? எது இல்லாமல் இருந்தால் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதுக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. அந்த ஒரு வார்த்தை வந்து நீங்களும் எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை என்ன? ஸ்ட்ரெஸ். STRESS, ஸ்ட்ரெஸ். யாராவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃப்பை நடத்த முடியுமா? இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில், சூழ்நிலையில் மனசில் கஷ்டமோ வருத்தமோ ஃபீலிங்கோ வருத்தமோ இல்லாமல் யாராவது வாழ முடியுங்களா? ஆனால் இது வந்து எப்படி தெரியுங்களா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது உள்ளே போகும்போது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அந்த வைட்டல் ஃபோர்ஸ் பெரிய சம்மந்தம் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ், வைட்டல் ஃபோர்ஸ், ஸ்ட்ரெஸ். ஏன்னாக்கா இந்த வைட்டல் ஃபோர்ஸ்ன்றது ஒரு உயிர்னு சொல்லட்டும், அந்த உயிரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பவர் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்போ எப்படி